இப்போ தமிழ் ரீல் நியூஸ் விஜய் சங்கீதா விவாகரத்தில் ஒரு பெரிய பணப்போர் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். சங்கீதா தரப்புலேருந்து கேட்கப்பட்டிருக்கிற 300 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் இப்போ சோஷியல் மீடியாவில் விவாத பொருளாக மாறி இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் மேட்டர் என்னன்னு தெரியுமா? பலரும் நினைக்கிற மாதிரி சங்கீதா ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க இல்லை. லண்டனில் இவங்க குடும்பத்துக்கு 400 கோடிக்கு மேலே சொத்து இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க இருக்கிற பெரிய பிஸ்னஸை இவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க. இவ்வளவு வசதி இருந்தும் எதுக்கு விஜய் கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய தொகையை ஜீவனாசமாக கேட்கணும்? இங்கே தான் ஒரு அதிரடி தகவல் கசிஞ்சிருக்கு. குடும்பத்துக்குள்ளே நடந்த சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக சங்கீதாவுக்கு சில பொருளாதார நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதா ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் தன்னோட எதிர்காலத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இந்த தொகையை அவங்க முறைப்படி சட்ட ரீதியாக கேட்டிருக்காங்கன்னு திரையுலக வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் சங்கீதாவை விமர்சனம் செஞ்சாலும் இன்னொரு பக்கம் தனது உரிமைக்காகத்தான் அவர் கேட்கிறாருன்னு ஒரு தரப்பினர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நியாயமா இல்லையா? கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மேலும் சினிமா செய்திகளுக்கு நம்ம தமிழ் ரீல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.